கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா யூதா எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனம். யூதா 4 ஜூட் 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நான் எதுக்காக உங்களுக்கு பொதுவான விசுவாசத்தை விட்டுவிட்டு இந்த கடிதத்தை எழுதுறேன் தெரியுமா, உங்களை போராடணும்னு சொல்லி எழுதுறேன் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, சிலர் பக்தி அற்றவர்கள் கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்து கொண்டு உள்ளுக்குள்ள இன்றைக்கு உங்களை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி என்ன, நீங்கள் அந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர்கள் என்ன, நீங்கள் தேவதாசிகளும் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற தேவதாசிகளோடு கொள்ளும்போது அந்த கடவுள் விருப்பப்படுறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காம விகாரத்தை பண்ணக்கூடிய மக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்முடைய தேவனையும் கர்த்தராகிய இயேசுக்கு மறுதலிக்கிறவர்களாக இவங்க உள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி சிலருடைய விசுவாசத்தை புரட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கடினமான பாதையில் போகாதபடிக்கு உங்களை பொல்லாத பாதையில் வழி திறப்பக்கூடிய மக்கள் உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். எப்படி? அவங்க உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் 3 வருஷ காலம் இருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது மிலித்தா தீவில் அங்கே இருந்த மூப்பர்களை கூப்பிட்டு வச்சு சொல்லும்போது அப்போஸ்தலனுடைய 20வது அதிகாரம் 29வது வசனத்தில், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எப்படி? கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 24வது அதிகாரத்தில் சொன்னார், 11வது வசனத்தில் 24வது வசனத்தில் சொன்னார். என்ன, சில அநேக கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடி என்ன பண்ணுவாங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடியதான கொடிதான வஞ்சகம் உண்டாகும் என்பதை ரொம்ப தெளிவாக கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. அதே இது நடந்தது கலாத்திய சபைகளில் பாருங்க. கலாத்தியர் 2வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. எப்படி? சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையிலாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. என்ன? பக்க வழியா நுழைந்து எப்படியாவது உங்களுடைய விசுவாசத்தை நீ நியாயப்பிரமாணத்தை கடைக்கு பிடிக்கணும்னு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தில் அவங்க வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு எல்லாரும் என்ன, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாவார்கள் என்று முதலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இங்கே சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இந்த யூதா நிருபத்தை குறித்து இது மொத்தமே 25 வசனம் தான். ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் இதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு தனி புஸ்தகமே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 160 பக்கங்கள் உள்ள புஸ்தகமே இருக்குது. யாராவது இதில் அதிகமான காரியங்களை கற்றுக்கொள்ளனா தயவுசெய்து நீங்கள் இந்த wcflondon@gmail.com என்கிற இமெயிலுக்கு, இல்லை உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இல்லை யூடியூப்பில் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த புஸ்தகம் எங்கே கிடைக்கும், நீங்கள் எங்கே வாங்கிக்கொள்ளலான்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இது ஒரு மிக மிக இந்த காலகட்டங்களில், இந்த சமகாலங்களில் 2025 வாழுகிற நமக்கு மிகவும் தேவையான ஒரு எச்சரிக்கையான செய்தி. ஏன்னா இன்றைக்கு அநேகர் பக்க வழியாய் நுழைந்து கிறிஸ்துவினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அநேகரை இன்றைக்கு தங்களுடைய விசுவாசத்திலிருந்து புரட்டக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இங்கே யூதா ரொம்ப மிக அழகாக நேர்த்தியாக எச்சரிக்கிறாரு. என்ன, பக்க வழியாக சிலர் நுழைந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் மறுதலிக்கக்கூடியவர்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ள பக்க வழியாக அவர்கள் தவறான பாதையில் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அநேக விசுவாசத்தை விட்டு போக வைக்கக்கூடிய அநேக காரியங்கள் நடப்பதை நம்ம பார்க்குறோம்.
அநேகர் என்ன இது இது என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்துவிட்டு இயேசு சொன்னார்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கும் பிரசங்கத்துக்கும் சம்பந்தமில்லாத ஒரு காரியம். இப்படி அநேக கள்ள ஊழியர்கள் இவங்க கிறிஸ்துவினால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் அல்ல. இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை உபயோகப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிற இந்த பொல்லாத உலகத்தில் நாம் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாக்க போராடி ஜெயங்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, உண்மை எது போலி எது என்பதை அழகாய் நேர்த்தியாய் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ஆண்டவரே நாங்கள் உண்மையை எங்களுடைய விசுவாசத்தை பாதுகாக்க போராடி அதை பாதுகாத்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.